ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் இருக்கிற மூவிஸ் அப்டேட்ஸ் தான். ஸோ ஆமாம் நண்பா, ஸோ ஒரு 4 அப்டேட் வந்து வந்திருக்கு. ஸோ 4த்தையும் வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்கே அவர்களுடைய பராசக்தி படத்தை பற்றி தான் அப்டேட் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பராசக்தி படத்தோட டேரக்டரான சுதா கொங்கரா அவர்கள் ரீசெண்டாக வந்து ப்ரெஸ் மீட்டை மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ மீட் பண்ணும்போது பராசக்தி படத்தோட ஷூட்டிங் எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு, ஸோ எவ்வளோ முடிஞ்சிருக்கு, எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, ஸோ படத்தோட ஷூட்டிங் வந்து பாதி முடிஞ்சிருச்சு, இன்னொரு 40 நாள் தான் ஷூட் இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த டான் பிக்சர்ஸ் ப்ரொடியூசரான ஆகாஷ் பாஸ்கரன் அவங்க வீட்டில் வந்து இடி ரைடு நடந்திருக்கு. ஸோ அதனால படத்துக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு, ஸோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எஸ்கே அவர்கள் இப்போ மதராசி படத்தில் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அவர் முடிஞ்சு வந்துருவாரு. வந்ததும் ஜூன் மந்த்லேருந்து ஸ்கெடியூல் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ நாங்கள் அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அந்த மாதிரி தான் நாங்களும் வந்து எடுக்கிறோம். ஸோ கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இடி ரைடுனால இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த படத்தோட எடிட்டிங்ன்றது கொஞ்சம் முடிஞ்சிருக்கு. ஸோ எடிட்டிங் ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த தளபதி விஜய் அவருடைய ஜனநாயகன் படத்தோட பராசக்தி படம் கிளாஷா அப்படின்னு கேட்டதுக்கு, அப்படிலாம் நாங்கள் சொல்லவே இல்லையே, நாங்கள் ரிலீஸ் டேட் வந்து கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ அப்போ எப்போ தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது நான் மட்டும் எடுக்கிற முடிவு கிடையாது. ஸோ ப்ரொடக்ஷன் ஹவுஸும் நாங்கள் சேர்ந்து தான் எடுக்கணும். ஸோ வெயிட் பண்ணுங்க, கூடிய சீக்கிரமா அப்டேட் வரும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜனநாயகன் படத்தோட கிளாஷ் அப்படின்றது இவங்க யாருமே சொன்னது கிடையாது. ஸோ ப்ரொடியூசர் ஆகாஷ் பாஸ்கரன் அவர்கள் தான் தேவையில்லாம வந்து பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் டேட் அப்டேட் வந்ததுமே வந்து நைட்டே வந்து திஸ் பொங்கல் அப்படின்ற மாதிரி ட்வீட் போட்டு ஃபேன்ஸ் எல்லாம் கடுப்பேற்றி விட்டாரு. ஸோ அதனால தான் ஒரு ஃபைட்ன்றது போனுச்சு. ஸோ இப்போ பார்க்கும்போது இவங்க வந்து வேற ஒரு டேட் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு. ஸோ எஸ்கே ஃபேன்ஸ் இந்த ஒரு படத்து மேலே மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பில் இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் சுதா கொங்கரா அவர்கள் இந்த ஒரு படத்தை எப்படி எடுத்திருக்காங்கன்னு. அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் லாஸ்ட்டாக. ஸோ அந்த வீடியோவில் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இது வந்து ஏன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அது வந்து நான் மாற்றிக்கிங்க. ஸோ அது வந்து ஏ கிடையாது, நான் ஒரு ஃப்ளோவில் அப்படியே வந்து நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை யங் லுக்கில் காட்டுறதுக்காக டிஏஜிங் லுக்கெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு இது மாதிரி தான் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா படத்துலையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கடைசியாக அந்த தக் லைஃப்ல கூட வந்து கமல்ஹாசன் அவர்களை யங்கா வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிஏஜிங் லுக்கில் தான். ஸோ இந்த ஒரு கேமராலாம் வச்சதுன்னா ரொம்பவே ஒரு யங்கா காட்டுவாங்க. ஸோ அதனால கண்டிப்பாக ரஜினிகாந்த் அவர்களை ஒரு யங் லுக்கில் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக சூப்பராக இருக்க போகுது. அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அவரே வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இந்த படத்தில் ஷூட்டிங் எப்போ முடியும், எத்தனை நாள் போகும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதன்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயரோட டிசம்பர் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் போயிட்டு இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த படத்தோட நெல்சன் இந்த படத்தை வந்து பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக எடுத்துட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பாக தாறுமா சம்பவமாக இருக்க போது. ஸோ கூலி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா கண்டிப்பாக ஜெயிலர் 2 படத்துலேருந்து கேஷ் அண்ட் குரோ அப்டேட், படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சொல்லிட்டு நிறைய அப்டேட் வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக செதற விட போறாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் கூலி படத்தோட அப்டேட் வந்து ஜூன் மந்த்லேருந்து அப்டேட் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரஜினிகாந்த் அவர்கள் ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தனுஷ் அவர்களுடைய புது ப்ராஜெக்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய பயோகிராஃபில நம்ம தனுஷ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு அஃபிஷியல் போஸ்டர் வந்திருக்கு. ஸோ இந்த படத்தை யார் டைரக்ஷன் பண்றான்னு பார்த்தீங்கன்னா, ஆதி புருஷ் படத்தை டைரக்ஷன் பண்ண ஓம் அப்படின்ற இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் பண்றாரு. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. இந்த படம் வந்து பாலிவுட்ல வந்து உருவாகுது. ஸோ பாலிவுட் ஸ்டைலில் வெறித்தனமா அங்கே போய் நம்ம தனுஷ் அவர்கள் வந்து படம் எடுக்க போறாரு. அண்ட் தனுஷ் அவர்கள் ஏற்கனவே நிறைய ப்ராஜெக்ட் வந்து கையில் வச்சிருக்காரு. ஸோ இப்போ குபேரா வந்து இருக்கு, அண்ட் இட்லி கடை இருக்கு, அண்ட் இளையராஜா கூட ஒரு படம், அண்ட் அமரன் டைரக்டரோட ஒரு படம், அண்ட் போர் தொழில் டைரக்டரோட ஒரு படம், லப்பர் பந்து டைரக்டரோட ஒரு படம், அண்ட் மாரி செல்வராஜ் அவரோட ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் வச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் ஹச்சினோத்தோட ஒரு படம் சொல்லிட்டு மிகப்பெரிய லைன் அப் வச்சிருக்காரு. ஸோ எல்லாமே வந்து சூப்பரான படம் எடுக்கக்கூடிய டேரக்டரோட வந்து கை கோர்த்து வச்சிருக்காரு. ஸோ இப்போ ஒன்று வந்து நடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ வரிசைக்காக ப்ராஜெக்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. ஸோ எப்போ அந்த படம்லாம் ரிலீஸ் ஆகுன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்னைக்கு ஈவினிங் 4:05 வந்துன்னா குபேரா படத்துலேருந்து அஃபிஷியல் டீசர் வருது அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்து இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக தாறுமாறாக இருக்க போது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். செகண்ட் தமிழ் சினிமாவில் இருக்கிற எல்லா அப்டேட்டையும் வந்து சொல்லியாச்சு. ஸோ இனிமேல் ஏதாவது புதுசாக அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.